மழை போலேயூற்றும் பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும் ஆவியை மழை போலேயூற்றும். இந்த மாதத்தில் கூட சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உள்ள அந்த வசனத்தை 4 பகுதிகளாக பிரித்து 3 பகுதிகளை இதுவரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி 4வது பகுதியாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் என்ற வார்த்தையை பற்றி ஒரு 10 நாட்களாக நாம் தியானிக்க போகிறோம். அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவாராம். மழை அப்படின்னு சொன்னாலே ஆசீர்வாதம் தான் பெரும்பாலும். ஆனால் ஆசீர்வாதம்னு சொல்கிறோம். யோபில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நீர்த்துளிகளை மேகத்தின் மேலே ஏற்றி அதை மழையாய் பெய்ய பண்ணுகிறார். அது ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உப்பாகவும் ஒன்றில் கிருபையாகவும் வர பண்ணுகிறார். அந்த மழை தண்டனையாக வருது, உபயோகமாக வருது, கிருபையாக வருது. இப்போது நோவா காலத்தில் பாருங்கள், அந்த வெள்ளம் மழை தண்டனையாக வந்தது. அவங்க ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு தண்டனையாக வந்தது. நோவாவின் குடும்பத்தாருக்கும் அது கிருபையாக இருந்தது. இந்த மழை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஒன்றில் தண்டனையாக, ஒன்றில் பூமிக்கு உபயோகமாக, ஒன்றில் கிருபையாக. பூமிக்கு உபயோகமாகனா அது செடி கொடி எல்லாத்தையும் முளைப்பிக்குதுலாம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதமான மழை பெய்யும்போது அது நம்ம எப்படிப்பட்டவர்களாக உருவாக்குகிறது. நாம் அதை விசுவாசிப்பாண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல மழையை தரப்போகிறீங்க, அதனால் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரப்போகுது, என்னுடைய வாழ்க்கையில் செழிப்பான பகுதிகள் காணப்பட போகுது, வறட்சியான பகுதிகள் மாறப்போகுது, செடி கொடிகள் போன்ற பச்சையான காரியங்கள் முளைக்கப் போகுது, என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய குடும்பத்தில் ஊழியத்தில் உங்களுக்கு செய்ய போகிற மகிமையான காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரை துதிப்போம். அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவோம் என்ற வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றி நம்மை நடத்துவார். ஆமென்.